சென்னை எம்டிசி பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம்லேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் இந்த புது பஸ் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு டெடிகேட்டட் பஸ் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எம்டிசி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து 2 ரூட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, MAA1 அண்ட் MAA2. MAA1 பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும், MAA2 பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து சிறுசேரி ஐடி பார்க் வரைக்கும் லான்ச் பண்ணிடுறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டீசல் வேரியண்ட்ல லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்லாம் கவர் பண்ணியாடி அண்ட் நம்ம ஃப்ரண்ட்ல கேபின் சீட்ல போய் உட்காந்தாச்சுங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலரா சென்னை கிளாம்பாக்கம்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் வாக்கில் ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 29 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. டீலர்ஸ் கேட்டகரி பஸ்ல தான் இப்போதைக்கு இந்த பஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ஜூ வழியா இந்த பஸ் பெருங்குளத்தூர் போய் ரீச் ஆகுங்க. அங்க இருந்து தாம்பரம் வழியா இந்த பஸ் குரோம்பேட்டை பல்லாவரம் வழியா இந்த பஸ் ஏர்போர்ட் உள்ளே போய் ரீச் ஆகுங்க. மற்ற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியே தான் டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இந்த பஸ் MAA1 MAA2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போய் டிராப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து எந்த பஸ் சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணாத சென்னை எம்டிசி பார்த்தீங்கன்னா புதுசா 2 ரூட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஃபியூச்சரில் போக போக இன்னும் நிறைய பஸ்ஸஸை லான்ச் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நிறைய பஸ் வந்தால் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போதுங்க. இது வரைக்கும் மெயின் ரோட்லேயே ட்ராப் பண்ணிட்டு போகிற பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க. ஸோ பஸ்ஸும் அப்படியே ஜாலியாக சூப்பராக ட்ராவல் இருந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் தாங்க இந்த பஸ்ஸோட ட்ராவல் இருக்கும். டிராஃபிக் பொறுத்து டைமிங் மாறுங்க. ஸோ செம்ம சூப்பராக அப்படியே ட்ராவல் என்ஜாய் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த மாதிரி நிறைய பஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ரூட்ல வரணும் சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் அப்படியே நம்ம ஏர்போர்ட் வந்து இந்த vlog முடிச்சோங்க. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் எந்தெந்த ஸ்டாப், எத்தனை மணிக்கு நிற்கிது, எத்தனை மணி சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.